பெண்களுடன் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திமுக எம்பி கனிமொழி, விநாயகர் சதுர்த்தியும் ரம்ஜான் பண்டிகையும் இணைந்து வருவதை இரட்டிப்பு மகிழ்ச்சியாக கருத வேண்டும் என்று கூறினார். உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் ரமலான் நோன்பு கடைபிடித்து வருகின்றனர். சென்னை இம்பீரியல் ஹோட்டலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மகளிர் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் திமுக எம்பி கனிமொழி கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி, இஸ்லாமியர்களுக்காக திமுக அரசு 3.5% இடஒதுக்கீடு மற்றும் பல்வேறு சலுகைகளை வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் இந்துக்களின் பண்டிகையான விநாயகர் சதுர்த்தியும் ரம்ஜான் பண்டிகையும் ஒரே நாளில் வருவதால் பாதுகாப்பு அதிகம் தேவை என்று முன்னதாக பேசிய இஸ்லாமிய பெண்கள் தெரிவித்த கருத்திற்கு ஆட்சேபம் தெரிவித்த கனிமொழி, 2 மத பண்டிகைகளும் ஒரே நாளில் வருவதை இரட்டிப்பு சந்தோஷமாக கருத வேண்டுமே தவிர பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று கருத வேண்டியதில்லை என்று கூறினார். இந்த ஆண்டு உங்கள் நோன்பு பெருநாளும் விநாயகர் சதுர்த்தியும் ஒன்றாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்களாக ஒரே நாளில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்க போகிறது. எந்த ஒரு மத விழாவாக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றாக இணைந்து கொண்டாடக்கூடிய ஒன்றாக அது மாற வேண்டுமே தவிர ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றாகவோ இல்லை என்றால் பாதுகாப்பு அவசியம் என்று நினைக்கக்கூடிய ஒன்றாகவோ அது எந்த சந்தர்ப்பத்திலும் மாறிவிடக்கூடாது. இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் சர்க்குண பாண்டியன், திமுக மகளிரணி தலைவி நூர்ஜஹான் மற்றும் முஸ்லிம் பெண்கள் பலர் கலந்து கொண்டனர்.